போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒன் வே சுவிட்சை வச்சு கனெக்ட் பண்ணி எப்படி வந்து பல்பை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன் இல்லையா. இப்போ இதில் வந்து நான் வந்து 2 வே சுவிட்ச் வச்சு கனெக்ஷன் பண்ணணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு இல்லை ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல வந்து நான் ஒரு பல்ப் வந்து ஆப்ரேட் பண்ணணும். இல்லை ஒரு மோட்டர் இருக்குது, நாங்கள் 2 இடத்துல வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலையும் ப்ளஸ் வந்து பாத்ரூம்லையும் 2 இடத்துல வந்து மோட்டரோட கனெக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க. அது எதுக்காகனா நீங்கள் உள்ளே வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், தண்ணி ரொம்பிச்சுன்னா டக்குன்னு ஆஃப் பண்ணுறதுக்கு, இல்லை வேணுன்றப்ப நம்ம மோட்டரை போடுறதுக்காக. ஸோ 2 வே சுவிட்சை வச்சு நம்ம நார்மல் மோட்டரை வந்து கனெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நீர் மோட்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கு தனி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நான் வந்து அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 வே கனெக்ஷன் வந்து படிக்கட்டில் இந்த மாதிரி இடத்துல கனெக்ட் பண்ணுறதுக்கு 2 வே சுவிட்ச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 2 வே சுவிட்சை நம்ம வந்து எடுத்துக்குவோம். ஓகேங்களா. இப்போ இந்த 2 2 வே சுவிட்சில் ஆல்ரெடி இப்போ எல்லாருமே எப்படி கனெக்ஷன் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ராங்காக ஒரு கனெக்ஷன் போடுறாங்க. அந்த மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த மாதிரி அப்படின்னா, ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் வந்து இதில் கனெக்ட் பண்ணி அப்படியே கொடுக்குறாங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு கொடுத்து காட்டிடுறேன். என்ன ப்ராப்ளம் நடக்கும் அப்படின்றத உங்களுக்கு இது மூலமாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் 2 வே கனெக்ஷனில் எப்படி ராங்காக கொடுத்து உங்களுக்கு ஷாக் அடிக்குது அப்படின்றத வந்து நான் ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு விளக்கி காட்டிடுறேன். இதை கனெக்ஷன் கொடுத்து ப்ளஸ் பல்பில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணாலும் எப்படி கரண்ட் வருதா வரலையா, ஸோ அது வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோஸில் ஃபுல்லாக அழகாக பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் புரியும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் இல்லை இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வந்து கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் என்ன தப்பு பண்ணிடுறாங்க, இங்கே ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் வந்து இப்படி கொடுத்துட்றாங்க. ஸோ பாருங்கள், ஃபேஸ் அண்ட் நியூட்ரலில் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறது மூலிமா என்ன ஆகுது அப்படின்றத இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம பவர் கொடுக்கலாம். ஸோ இதில் எதில் ஃபேஸ் கொடுக்கணும் எதில் நியூட்ரல் கொடுக்கணுன்றதை நமக்கு கரெக்டாக வந்து இப்போதைக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா எப்படி கொடுத்தாலும் வந்து ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ண போகுது. அதனால் நீங்கள் எதை கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இதுதான் வந்து நார்மலாக நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுற பெரிய தப்பான ஒரு கனெக்ஷன். ஸோ இது என்ன நடக்குது பாருங்கள். இந்த சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். ஸோ ஃபேஸ் வந்து இங்கே வருது. ஸோ இப்போ வந்து இதை கனெக்ட் பண்ணி இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஃபேஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த சுவிட்ச் மேல் பக்கம் இருக்கிறதுனால இங்கே வரல. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த டைப்பில் இருக்கிறப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு ஒர்க் ஆகலை. இந்த சுவிட்ச் இப்போ நான் ஆன் பண்ணுறேன். இந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் ஆகுது. ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே வந்து ஆஃப் பண்ணுறேன். ஸோ இந்த டைமில் வந்து சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ வந்து பவர் வராதுன்னு நினைப்பீங்க. ஆனால் இப்போது இந்த லைனில் பவர் வந்துட்டுருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ பல்புக்கு வந்து பவர் வந்து உள்ளே வந்துட்டுருக்கு. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பல்ப் வந்து ஆஃபில் தான் இருக்குது. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் பொறுத்த வரைக்கும் இப்போ ஆஃபில் இருக்குது. ஆனால் உள்ளே வந்து பாருங்கள், பார்த்தீங்களா. ஸோ உள்ளே வந்து பவர் வந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் ஒரு காரணம். ஸோ இதில் ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ரெண்டுமே மேலே இருக்கு இல்லையா. இந்த மாதிரி கனெக்ஷன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷாக் அடிக்கிறதுக்கு 100க்கு 100% கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நீங்கள் கை வைக்கணும்னு நினச்சிட்டு நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க, கை வச்சிங்கன்னா ஹெவியான ஃபுல் கரண்ட் அப்படியே வந்துட்டுருக்கும்.
ஸோ இந்த மாதிரி கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு கனெக்ஷன். ஓகேவா? இந்த மாதிரி எப்பயுமே வந்து கனெக்ஷனை வந்து கொடுக்காதீங்க. இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள், இதுதான் வந்து கரெக்டான மெத்தட். ஸோ பவர் ஆஃப் பண்ணிடலாம் எடுத்துகிட்டு. இப்போ என்ன நடக்கணும், இதில் வந்து கொடுக்கவே கூடாது. ஸோ எந்த ஒரு ஃபேஸ் நியூட்ரல் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 லைனுக்கும் வரவே கூடாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் சென்ட்ரல் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை எடுத்துடலாம். இப்போ என்ன நடக்கணும்னா, ஸோ சென்ட்ரல் இருந்தால் நம்ம ஃபேஸை வந்து கொடுக்கணும். ஸோ இது ஒரு இடத்துக்கு மட்டும்தான் இந்த சுவிட்சில் ஃபேஸ் வரணும், வேறு எங்கேயுமே வரக்கூடாது. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஃபேஸ் வரணும், வேறு எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஃபேஸ் வந்து வரக்கூடாது. ஓகேங்களா? இப்போது இதுக்கு வந்து டேரெக்டாக பல்புக்கே வந்து நியூட்ரலை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ எப்பயுமே வந்து பல்புக்கு எந்த ஒரு சுவிட்ச் கனெக்ஷன் இருந்தாலும் அது வந்து நியூட்ரல் வந்து டேரெக்டாக வந்து இதுக்கு போகிற மாதிரி தான் வந்து நம்ம சுவிட்ச் கனெக்ஷன் பெரும்பாலுமா இருக்கக்கூடிய சுவிட்ச் எல்லாமே வந்து நம்ம டிசைன் பண்ணுறோம். ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சுக்குள்ளே போய்ட்டு இப்போ நம்ம வந்து கனெக்ஷன் வரும். ஸோ இது நீங்கள் எப்படி ஆப்ரேட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இப்போது கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். அதையும் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ ஃபேஸ் வந்து சுவிட்ச் பக்கம் போகிற மாதிரி கொடுங்க. ஃபேஸ் வந்து சிவப்பு கலர் கொடுத்துருக்கேன், அதனால் ஃபேஸ் வந்து ரைட் சைடில் அதை கொடுத்துட்டேன். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து நியூட்ரலில் வந்து இன் பண்ணிட்டேன். இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் பாருங்கள், இங்கே ஃபேஸ் வருது. ஸோ இந்தாண்ட வந்து ஃபேஸ் இப்போ வருது, இங்கே ஃபேஸ் வருது. ஆனால் இங்கே பாருங்கள் சென்டரில் இதில் ஃபேஸு வரல. ஸோ நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இதில் ஃபேஸ் கிராஸ் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து ஃபேஸ் வந்து கிராஸ் ஆகுது. நீங்கள் எந்த இடத்துல ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் பல்பில் செக் பண்ணி பார்த்தாலும் இது பல்பு போடுற லைன் தானே, இதில் உங்களுக்கு காட்டுற பாருங்கள். ஸோ இங்கே வந்து கரண்ட்டே உங்களுக்கு வந்து வராது. ஓகேவா? நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எப்படியாவது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து பவர் வராமல் தான் இருக்கும். ஆஃப் பண்ணிட்டேன், எப்படி ஆஃப் பண்ணாலும் அந்த இடத்துல வந்து பவரே வந்து உங்களுக்கு வராது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கனெக்ஷனை வந்து கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான வே. இப்போ கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு ஒயரிங்கில் வராது. நாளைக்கு எந்த ஒரு ஷாக்கும் அடிக்காமல் இருக்கணும்னா இந்த மாதிரி வந்து பர்பஸில் வந்து ஒர்க் பண்ணுங்கள்.